அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து திரும்ப திரும்ப மக்களுக்குள் பதிவு வைக்கிறதுக்காகவும் தங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள் மேலே திணிக்கிறதுக்காகவும் செய்தி ஊடகங்களை வந்து பயன்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள் வரும்போது டிவிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் பெரும்பாலும் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு டிவி சேனல் வச்சிருப்பாங்க. அடுத்த செக்டரான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தளத்தில், ஃபேஸ்புக் தளத்தில், இன்ஸ்டாகிராம் தளத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் ப்ரொமோட் பண்ணி காசு கொடுத்து ஆட் பண்ணி எல்லா தளத்திலையும் வீட்டுக்கே அவங்க மொபைலுக்கே போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான் இப்போ இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பெரிய அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு பணம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக செலவு பண்றாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கறதா இந்த வீடியோ. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியல் காலங்கிறதுனால நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களாக பார்க்க முடியும். இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பல கட்டமாக பலரால் வந்து வெளியிடுவாங்க. இது அரசியல் வீடியோவா, இது அரசியல் கட்சியினால் ப்ரொமோட் பண்ணுற வீடியோன்னு இது நம்மளுக்கு தெரியாது. அதில் சில வீடியோஸ்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அரசியல் கட்சிகள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால் இந்த வீடியோக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியான டிஎம்கேக்காக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 to 3 லட்சம் பேர் வந்து பார்க்குறக்காக இவங்க வந்து ஒரு 2 to 2.25 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா வீடியோக்களும் ஈவன் ஒரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணுறக்காகவும் ப்ரொமோட் பண்ணுறக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு வந்து இப்போ 2.25 மில்லியன் பேர் வந்து பார்க்குறக்காக, ஒரு 25 லட்சம் பேர் பார்க்குறக்காக வந்து இவங்க வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோக்காக செலவு பண்ணியிருக்காங்க டிஎம்கே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுனதை வந்து அதையும் ப்ரொமோட் பண்ணி அது ஒரு 4-5 நாள் வந்து ஃபேஸ்புக், யூடியூப் இதில் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி நிறையா மக்கள் இந்த வீடியோஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு 70,000 to 80,000 ஒரு நாளில் சில 4 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70,000 to 80,000 ப்ரொமோட் பண்ணி 12 லட்சம் பேர் பார்க்கறக்காக இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா அது ஒரு பர்டிகுலர் வீடியோவையே வந்து நிறையா தடவை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆகுது. 24 to 25 வந்து மறுபடியும் அதே வீடியோ ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் 22லேருந்து 25 வந்து 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்பில் வர வீடியோஸ் டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, பிஜேபியோ இல்லை வந்து புதுசாக வந்திருக்கிற தாவக்காவோ இவங்க கட்சியில் வர வீடியோஸ்க்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே அரசியல் கட்சிகள் தான் கொடுக்குறாங்க. இதனால் பயன்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் நடத்துறது வந்து கூகுள்ங்கிற நிறுவனம் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இந்த வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே நடத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாங்கிற நிறுவனம் தான். ஸோ இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மாதம் இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 அரசியல் கட்சிகள் தான் பெரும்பாலும் பல கோடிகள் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாரதிய ஜனதா, இன்னொன்று வந்து டிஎம்கே. ஸோ அந்த தகவலை வந்து நம்ம வந்து சும்மா யதார்த்தமாக சொல்லல. இந்த தகவலை வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக், கூகுள் அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே போய் அனலிட்டிக்கலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யூடியூப் இல்லைன்னா ஃபேஸ்புக் இதில் தான் நிறையா ஆட்ஸ் வரும். ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டா கூட இணைச்சதுனால யூடியூப் வந்து நம்ம கூகுள் அப்படின்னு சொல்ல போகிறோம், ஃபேஸ்புக் வந்து மெட்டா அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த மெட்டா ஆட்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா ரெண்டுக்குமே கொடுக்குறாங்க. கூகுள் அனலிட்டிக்கல்ஸ் வந்து கூகுள் பேஜ், வெப்சைட் பேஜஸ், யூடியூப் தளம் இது எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணுறது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ். அவங்க தான் வந்து இந்த ஆட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி சென்டர் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து யார் வந்து எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணி எவ்வளோ வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த மாதத்தில் பண்ணியிருக்காங்க, எந்த வீடியோவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் தகவலுமே வந்து டீட்டெயில்டாக கொடுக்குற இடம் தான் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி சென்டர் அப்படிங்கிறது. இதில் குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கலாம். இதில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேர்லேயே தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவை கிடையாது. இப்போ நான் டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா டிஎம்கேனுங்கிற பேரில் தான் நான் வந்து ஆட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு கிடைச்சினா கிடையவே கிடையாது. இப்போ அவங்க ப்ரெசென்ட்டாக அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் நிறுவனம் அதன் மூலம் தான் வந்து அவங்க ஆட்ஸ் எல்லாமே
ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்னு சொல்ற அந்த பெண் நிறுவனத்தின் மூலம் தான் இவங்களோட ஆட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது 2021 காலத்துல வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல என்னென்ன ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் இதெல்லாம் வெப்சைட்ல வரது, இதெல்லாம் வர்றது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பாலிசி எல்லாம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால ரிமூவ் பண்ணிக்காங்க. இருந்தாலும் அந்த வீடியோ வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதனால அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசி வயலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அப்புறம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கட்சியினால இந்த தேதியில் ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ப்ரொமோட் பண்ண முக்கால்வாசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பாலிசி வயலேஷனில் தான் போயிருக்கு. ஸோ இவங்க மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். இவங்க மொத்தம் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் செலவு பண்ணது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தம் வந்து 2919 ஆட்ஸை வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 255 மில்லியன், அதாவது 255 மில்லியன் செலவு பண்ணி இது ப்ரொமோஷனை பண்ணியிருக்காங்க. இந்த 255 மில்லியனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கோடி வந்து செலவு பண்ணி இவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. எந்த மாசத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ப்ரொமோட் பண்ணது எல்லாமே காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2019லேருந்து 2021க்குள்ள மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்ல இருந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து செலவே பண்ணல. 2022, 23, 24 இப்போ நம்ம 25ல் இருக்கோம். ஸோ அந்த 2021லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019லேருந்து 21 காலம், 2019க்கு இது இல்லை, 2020 to 21 காலத்தை வந்து இவங்க ஃபுல்லாகவே வந்து செலவு பண்ண காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கோடி விளம்பரத்துக்காக. ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து வரதுக்காக 21ல் தான் ஆட்சிக்கு வராங்க. 21ல் ஆட்சிக்கு வரக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க செலவு பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 25 கோடி கூகுளுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃபேஸ்புக் மெட்டால எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ 25 கோடி வந்து கூகுள் யூடியூப்ல ஆட் பண்ணுறதுக்காகவே ஒரு 2 மாசத்துல ஆல்மோஸ்ட் 2 மாசத்துல இந்த செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ல வந்து ஆட்ஸே கொடுக்கல. மறுபடியும் இவங்க வந்து வேற அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் என்ன அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன அக்கௌண்ட்ல செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் பெண்ணுங்கிற நிறுவனம் தான் வந்து டிஎம்கேவோட பெரிய ஐடி விங் அப்படின்னு சொல்றாங்க, பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் என்னென்ன ஆட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக ரன் பண்ணியிருக்காங்கிறது முதல் கொண்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரெசென்ட்டாக இன்னைக்கு வந்து அக்டோபர் 30. ஸோ அக்டோபர் 30, 31 பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தது வந்து நிறைய தடவை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் எதில் அது அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அமௌண்ட் ஸ்பெண்ட்டில் போயிட்டு மோஸ்ட் ரீசெண்ட்டுக்கு போதில் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் ஹை டு லோன் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணி எந்தெந்த வீடியோஸை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு 3 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம். ஸோ 3 மில்லியனுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 30 லட்சத்துக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஈவன் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸை செலவு பண்ணியிருக்காங்க. 70 லட்சம் 80 லட்சம் அப்படிங்கிற செலவு பண்ணியே இவங்க வந்து நிறைய வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண்ணுங்கிற நிறுவனம் மொத்தமாக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8549 ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 179 மில்லியன். 179 மில்லியனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 17.9 கோடி 18 கோடி வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ 18 கோடிங்கிறது வந்து அவங்க எத்தனை மாசத்துல செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவங்க ஆக்டிவா இருந்ததே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஸோ நான் ரைட்டாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ தான் பிப்ரவரி 2024 இருந்து தான் ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதில் வந்து அந்த 2024 ஒரு 3 மாதம் மட்டும் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 ஜூலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டோட தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக அவங்க செலவு பண்ணதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 1.98 கோடி வந்து இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்க இவர்களுடைய செலவு கணக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஎம்கேவோட
அன்அஃபிஷியல் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். அஃபிஷியல் அக்கௌண்ட் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க. இது பாப்புலர் எம்பவர்மெண்ட்டுமே அஃபிஷியல் அக்கௌண்ட் தான். ஏன்னா அவங்க தானே வந்து ஐடிவியை ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டிஎம்கே பொறுத்தவரை டிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சோடைன் கன்சல்டன்சி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோடைன் கன்சல்டன்சி வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் பண்ணுறாங்க. தேர்தலை ஜெயிக்கிற தேர்தல் வியூகம் நடத்துறாங்க. சோடைன் கன்சல்டன்சி கண்டிப்பாக இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா ஐபேக்கில் ஒரு பார்ட் ஆஃப் நிறுவனம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுனால அவங்களுக்கு தனி அக்கௌண்ட் இருக்குது. அவங்க தனி அக்கௌண்ட்டில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஏஜென்சியும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 3 to 4 பிரைவேட் ஏஜென்சியே பண்ணுறாங்க. ஆட்ஸு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க தனித்தனி அக்கௌண்ட்டாக வச்சு தான் அவங்க ப்ரொமோஷனை பண்ணுவாங்க. அது அந்த தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மாதம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஷேர் பண்ண முடியும். இப்போது அடுத்ததாக வந்து கவர்மெண்ட்லேயே நிறைய செக்டர்ஸ் இருக்குது. அந்த டிஐபிஆர்னு சொல்கிறாங்களே, டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், அவங்களும் வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும் மறைமுகமாக வந்து முதலமைச்சர் துணை அமைச்சர் இவங்க எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த அக்கௌண்ட் எடுத்துனா இந்த அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணம் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. அதனால பர்டிகுலராக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த தகவல் கிடைச்சிச்சு. ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமௌண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக தான் வந்து இது அதிகமாக ப்ரொமோஷன் ஆகஸ்ட் அக்டோபர் அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுனால நம்ம நிறைய அக்கௌண்ட்டை பார்த்தா தான் வந்து மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியும். இந்த அக்கௌண்ட்டில் செலவு பண்ண தொகையை வந்து இவ்வளோ தொகையாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-200 கோடிகள் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தெரியும். பர்டிகுலராக நான் டிஎம்கே மட்டும் சொல்லிங்க, எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா வந்து டிஎம்கேவோட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாரதிய ஜனதான்னு வச்சுக்கங்களேன். பாரதிய ஜனதாவுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா பாரதிய ஜனதா. ஸோ இவங்க எவ்வளவு தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்சி யார் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கு கரெக்டான தகவல் கிடைக்கல. அவங்க நிறைய ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அவங்க ஹிந்தியில் தான் நிறைய ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கால்வாசி ஆட்ஸ் வந்து ஹிந்தியில் தான் வந்திருக்கு. அவங்கள வந்து இந்த கூகுள் யூடியூப் மட்டும் இல்லாமல் கூகுள் பேஜஸ், கூகுள் ஆட்சன்ஸ் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெப்சைட்டில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்சைட்டாக பார்த்தோம்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து இவங்களும் வந்து பல கோடிகள் தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 47 மில்லியனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 47 மில்லியனுங்கிறது வந்து 4.7 கோடி தான். ஸோ 4.7 கோடி 4 கோடி தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், 4 கோடி. இதில் வந்து மந்த்லி வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 அந்த தேர்தல் சமயத்தில் இவங்க நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 கோடியோ 3 கோடியோ வந்து பாரதிய ஜனதா இங்கே செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நான் போட்டுறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போட்டிங்கனாலும் வந்து இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2200 கோடிக்கு மேலே வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2019 இருந்தா, ஆமாம் 2019 இப்போ 2026 வரலும் பார்த்தீங்க அப்படின்னா 2200 கோடிக்கு மேலே கூகுளுக்கே வந்து இவங்க ஆட் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கூகுளுக்கு காசு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சி தான். அதே மாதிரி தனியாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டிலையுமே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. சில பல கோடிகள் இவங்களும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் இவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லா கட்சியுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் நாம் தமிழர் முதற்கொண்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே யூடியூப் பார்த்து தான். நமக்கு வந்து ஃபேஸ்புக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பலது இருக்குது. நாம் வந்து கடைசி 3 மாதத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூடியூப் பொறுத்தவரையில் சில அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு கிடைச்சது தகவல் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ யார் அதிகமாக செலவு பண்ணால் அந்த அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த நேம் தெரிஞ்சால் தான் நம்மளால் சர்ச் பண்ண முடிஞ்சுது. வேற ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில் வந்து இவங்க தான் அதை அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேரையே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன அப்படின்னா இந்த கடைசி 3 மாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். கடைசி லாஸ்ட் 90 days ரீஜன் வந்து தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அதிக ஸ்பெண்டிங் வந்து இந்தியா பொறுத்தவரை வந்து பீகார்லேருந்து தான் பண்ணுறாங்க. அதில் எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. ஸ்பெண்டிங் பை லொக்கேஷனில் வந்து நான் தமிழ்நாட்டை மட்டும் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாட்டை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கடைசி 3 மாதமா 29 ஜூலைலேருந்து 26 அக்டோபர் வரல வந்து யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட. ஸோ தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக்கில் இந்த கடைசி 3 மாதம் ஜூலைலேருந்து 26 அக்டோபர் வரல அதிகமாக யார் செலவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
தமிழ்நாடு PRO டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, DIPRங்கிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவங்க செலவு பண்ண தொகை பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைவன் அப்படின்னு DMKவோட பேஜ், அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்முடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், அதுலேயும் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நம்முடன் இன்னொரு பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் வந்து அவங்க அதை தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 16, இதில் ஒரு 10 லட்சம், அதுலேயும் 30 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்பர் 1 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆட் வந்து அது ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்பர் 1 தமிழ்நாட்டில் அதுலேயும் ஒரு 10 லட்சம், மறுபடியும் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. சங்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதிர்கட்சிகளை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிற ஒரு பேஜ். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை சவுக் சங்கர், அதே மாதிரி வந்து விஜய், இவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே ஆரம்பித்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதுலேயுமே வந்து அதிக அமௌண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. ஷேர் போஸ்ட், யுனைடெட், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டாப்பில் இருக்கிற ஒரு 10 பேஜஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் DMK தான் அதிகமான பணம் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான தளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசும் DMKயோட பெண் நெட்வொர்க்கும் தான் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் அவங்க தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ இது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண சிஸ்டத்தை விட்டுட்டு இப்போ எல்லாத்துக்கும் கையிலையுமே மொபைல் இருக்கிறதுனால டிஜிட்டல் முறையில் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது தான் வந்து இப்போத்துக்கு இருக்கிற ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டில் தான் வந்து இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த ட்ரெண்டில் நீங்கள் என்ன நடக்குது, யார் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம அப்பப்போ கொடுத்துட்ருப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்படையாக எல்லா கட்சிகளும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே இந்த ஆட்ஸு, இந்த பணம் இவ்வளோ செலவு பண்ணுறது எல்லாமே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேரடியாக செட் பண்ணுறது. நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கறதுனாலையோ இது வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு, இது வளர்ச்சி அடைகிற காரணம் நாங்கள் தான், இது தளர்ந்துருச்சு, இது தளர்ந்த காரணமே எதிர்கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி, ஒரு கதை சொல்லி வந்து திரும்ப திரும்ப ஒரு தனுஷ்குது ஒரு படத்தில் சொல்லுவார், ஏன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு லீடரோட இமேஜை வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிடும். ஸோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை தான் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் கிரியேட் பண்ணி உங்களே அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சராசரியாக மக்கள் ஓட்டு போடுற மக்களாக இருந்தாலும் சரி, சராசரி மக்கள் வந்து மொபைல் யூஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரலும் மொபைல் யூசஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அந்த டைமில் வந்து அவங்களால முடிஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், கேன்வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையே வந்து அரசியல்வாதிகள் புரிஞ்சுட்டாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு US எலெக்ஷன்லேயே இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து யுக்தியை பயன்படுத்தி ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னும் ட்விட்டர் வந்து ஃபேமஸ் ஆகலை. அவங்க இன்னும் ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எபோவ் 40 வந்து ஃபேஸ்புக், பிலோ 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி அந்த 30 to 40 வந்து யூடியூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறதுனால அந்த அரசியல்வாதிகள் குறி வச்சு ஆட் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தளத்தில் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. சிட்டிசன் நாம் என்ன பண்ணணும், அரசியல் கட்சிகள் எதுக்கு செலவிடுறாங்க, நம்ம மனசை மாத்திரக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தகவலை நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். கொண்டு சேர்த்திங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வாகும். நம்ம போகிற போக்கில் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஏமாளியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.